Hi students, 12th standard molecular genetics இருந்து இன்னைக்கு ஓப்ரான் கான்செப்ட் லேக் ஓப்ரான் கான்செப்ட் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லேக் ஓப்ரான் கான்செப்டில் என்ன கருத்துக்கள் இருக்குது, அதுக்கப்புறம் அதில் இது வரைக்கும் என்ன கொஸ்டின்ஸ் நீட்டில் கேட்டிருக்காங்க, அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். போகலாமா? ஓப்ரான் அப்படின்னா என்ன? பொதுவாக பாக்டீரியா மாதிரியான ப்ரோகேரியட்டுகளில் மரபணுக்கள் ஒரு கூட்டமாக இருக்கும். ஜீன்கள் வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும். அந்த கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஓப்ரான் அப்படின்னு பேர். ரைட். எந்த உயிரினத்துலேயும் ஒரு ஜீன் அல்லது ஒரு ஜீன் தொகுப்பு ஓப்ரான் எல்லா நேரத்துலையும் செயல்படணுமா? தேவையில்லையே. அப்போது தேவையான போது அந்த ஜீன்கள் எப்படி செயல்படுது, தேவையில்லாத போது அந்த ஜீன்களை எப்படி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு நம்ம இந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் நீட்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க முதல்ல ஓப்ரான் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் 2 பகுதிகள் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பகுதி. இங்கே இருக்கிறது வந்து நெறிப்படுத்தி மரபணு அல்லது ரெகுலேட்டரி ஜீன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும் அப்படின்னா அமைப்பு மரபணுக்கள் அல்லது ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்ன்னு இருக்கும். இந்த 2 தான் ஓப்ரானுடைய முக்கியமான ஸ்ட்ரக்சர். நெறிப்படுத்தி மரபணுன்னா என்ன? இந்த ஓப்ரானை எப்போ சுவிட்ச் ஆன் பண்ணணும், எப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மரபணு தான் நெறிப்படுத்தி மரபணு. அமைப்பு மரபணுங்கிறது என்ன? இப்போ இந்த படத்தில் பாருங்கள், 4 மரபணுக்கள் ஒரு கூட்டமாக இருக்குது. ஏபிசிடின்னு 4 மரபணுக்கள் ஒரு கூட்டமாக இருக்குது. அந்த மரபணுக்களுடைய கூட்டம், அதனுடைய ப்ரொமோட்டர், அதனுடைய ஆப்ரேட்டர், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஓப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம முன்னாடியே என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா எல்லா மரபணுக்களுக்கும் அது படிகெடுத்தலுக்காக, அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷனுக்காக என்ன தேவை? அதுக்கு ஒரு ப்ரொமோட்டர் சீக்வன்ஸ் தேவை. கூடுதலாக என்ன நம்ம தெரிஞ்சிகிட்டு இருக்கோம்? இங்கே ஒரு ஆப்ரேட்டர் சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு ஓப்ரானில் 2 வித்தியாசமான மரபணுக்கள் இருக்குது. ஒன்று ரெகுலேட்டரி ஜீன், இன்னொன்று ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸ்ட்ரக்சரல் ஜீனில் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது? டெஃபினெட்லி மோர் தென் 1 ஜீன் இருக்கும். அது 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், அப்படி நிறைய ஜீன்கள் அதில் இருக்கலாம். இப்போ எத்தனை ஜீன்கள் இருந்தாலும் நம்ம படியெடுத்தல் பார்த்துருக்குறோம். ஒரு மரபணு ஒரு mRNA உற்பத்தி பண்ணும் அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 மரபணுக்களுமே ஒரே ஒரு mRNA உற்பத்தி பண்ணி ஆனால் 4 விதமான புரதங்களை உற்பத்தி பண்ணும். இதுதான் ஓப்ரானுடைய அமைப்பு. ஸோ ஒரு ரெகுலேட்டரி ஜீன் ப்ளஸ் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ், குரூப் ஆஃப் ஜீன்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் நமக்கு இதில் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக லேக் ஓப்ரான்னா என்ன, இந்த ஓப்ரானை எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத நம்ம அடுத்தது தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் லேக் ஓப்ரான். லேக் அப்படின்னா என்ன? லேக் அப்படின்னா லாக்டோஸ். பொதுவாக இந்த லாக்டோஸ் அப்படிங்கிறது ஒரு சர்க்கரை, இரட்டை சர்க்கரை. இந்த லேக் ஓப்ரானில் இருக்கிற லேக் அப்படிங்கிறது குறிப்பது எது அப்படின்னா லாக்டோஸுங்கிற இரட்டை சர்க்கரை. இந்த லேக் ஓப்ரானை முதல்ல 1961ஆம் ஆண்டு 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. ஃப்ராங்கோயிஸ் ஜேக்கப் அப்புறம் மோனாட், ஜாக்வஸ் மோனாட் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்காக அவங்களுக்கு 1965ஆம் வருடம் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ரைட். இப்போ லேக் ஓப்ரானுடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்குவோமா? பாருங்கள், இங்கேயும் என்ன இருக்குது? நெறிப்படுத்தி மரபணு அல்லது ரெகுலேட்டரி ஜீன் இங்கேயும் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது. நெறிப்படுத்தி மரபணுக்கும் ப்ரொமோட்டர் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கும் ப்ரொமோட்டர் இருக்குது. கூடுதலாக என்ன பார்த்தோம் நம்ம? ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கு, அதாவது அமைப்பு மரபணுக்களுக்கு ப்ரொமோட்டர் சீக்வன்ஸ் பக்கத்தில் ஒரு ஆப்ரேட்டர் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒன்று, அல்லது ஆப்ரேட்டர் என்ன ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது லேக் ஓப்ரான் ஸ்ட்ரக்சரில் எத்தனை மரபணுக்கள் இருக்குது? 3 மரபணுக்கள் இருக்குது. 3 மரபணுக்கள் என்னென்னா ZYA. ரெகுலேட்டரி ஜீனுக்கு என்ன பேர்? ஐ ஜீன் அப்படின்னு பேர். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரெகுலேட்டரி ஜீன்லேருந்து போவோம். ஐ மரபணு அல்ல ஐ ஜீன். ஐ ஜீன்னா என்ன? ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஹிபிட்டார் அல்லது ரெப்ரஸார். இப்போ இந்த மரபணு இந்த பாக்டீரியாவில் தொடர்ந்து ஒரு mRNAவை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த mRNA என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ணும். இந்த புரதத்துக்கு என்ன பேர்? ரெப்ரஸார் புரோட்டீன். ஸோ ரெப்ரஸார் புரோட்டீன். தமிழில் அடக்கி புரதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அடக்கி புரதம் இந்த மரபணு செயல்பட வேண்டாம் அப்படின்னு அந்த பாக்டீரியா தேவையில்லை, அந்த பாக்டீரியாவுக்கு அந்த அமைப்பு மரபணுக்கள் செயல்படுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா இங்கே போய் உட்காந்துரும். இந்த இடத்துல போய்
இந்த இடத்துல போய் உட்காந்துரும். அப்போ என்ன பண்ண முடியாது, RNA பாலிமரேஸ் இங்கே வந்து சேர முடியாது. இந்த மரபணுக்கள் படியெடுப்பது தடுக்கப்படும். இதான் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ ஐ மரபணுடைய வேலை என்னன்னு பார்ப்போம். ஐஜீன் என்ன பண்ணுது? ஐஜீன் ஒரு mRNA உற்பத்தி பண்ணுது. அந்த mRNAக்கு என்ன பேர்? ரெப்ரஸார் mRNA. அந்த ரெப்ரஸார் mRNA என்ன பண்ணுது? ஒரு அடக்கி புரதத்தை உற்பத்தி பண்ணுது. அதுக்கு என்ன பேர்? ரெப்ரஸார் புரோட்டீன். ரெப்ரஸார் புரோட்டீன் எப்பொழுதுமே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இந்த மரபணு வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு பாக்டீரியாவுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சா என்ன பண்ணும்? இந்த அடக்கி புரதம் போய் ஆப்ரேட்டர் ரீஜனில் போய் இணைஞ்சிக்கும். அப்போது RNA பாலிமரேஸ் நொதி இந்த இடத்துல இணைய முடியாது. அப்போ இந்த மரபணுக்கள் படியெடுப்பு தடுக்கப்படும். இதுதான் அந்த ஐ மரபணுடைய வேலை, ஐஜீனுடைய வேலை. இதுதான். அடுத்ததாக நம்ம இந்த 3 மரபணுக்கள் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அமைப்பு மரபணுக்களில் என்னென்ன மரபணுக்கள் இருக்குது, அதனுடைய வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இசட் மரபணு. அந்த அமைப்பு மரபணுக்களுடைய அந்த சீக்வன்ஸ் வரிசையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல இசட், அடுத்தது ஒய், அடுத்தது ஏ மரபணு. இசட் மரபணு எதற்கான குறியீடை கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற நொதிக்கான ஒரு குறியீடை அது கொண்டிருக்கிறது. பீட்டா கேலக்டோசிடேஸ். அடுத்ததாக ஒய் மரபணு. ஒய் மரபணு பெர்மியேஸ் அப்படிங்கிற நொதிக்கான குறியீடுகளை கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஏ மரபணு. ஏ மரபணு டிரான்ஸ் அசிட்டிலேஸ் அப்படிங்கிற நொதிக்கான குறியீட்டை கொண்டிருக்கிறது. டிரான்ஸ் அசிட்டிலேஸ். ஸோ இப்போ ZYA மரபணுக்கள் எதற்கான குறியீடுகளை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஐ மரபணு எதை உற்பத்தி செய்கிறதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் நல்லா நினைவில் வச்சுருக்கணும். இப்போ இந்த ZYA மரபணுக்கள் 3 மரபணுக்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு, அதான் நம்ம ஓப்ரான்னு சொல்லுவோம். இந்த 3 மரபணுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு mRNA தான் அது உற்பத்தி ஆகும். இப்போ இந்த படத்தை பாருங்கள், 3 மரபணுக்கள் இருக்குது. 3 மரபணுக்கள் சேர்ந்து ஒரே mRNA, அதாவது லேக் mRNA, அதுக்கு என்ன பேர்? லேக் mRNAன்னு பேர். லேக் mRNA ப்ரொடியூஸ் ஆகும். அதிலிருந்து 3 விதமான புரதங்களும் உற்பத்தி ஆகிடும். இதுதான் நம்ம லேக் ஓப்ரானுடைய அமைப்பு. லேக் ஓப்ரானுடைய அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதில் என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, அதுக்கான விடைகள் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாமா? அடுத்து கொஸ்டின் டிஸ்கஷன். என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எய்ம்ஸ் 1995 கேட்ட கொஸ்டின் இது. லேக் ஓப்ரான் மாதிரி ஏ கோலையில் மட்டுமே பொருந்தும். லேக் ஓப்ரான்ங்கிற அந்த கான்செப்ட் எஸ்ரிஷியா கோலை பாக்டீரியாவுக்கு மட்டும்தான், அது கூற்று. அடுத்தது காரணம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கோலையில் தெளிவான உட்கரு இல்லை. முதல் சென்டென்ஸ் கரெக்டாக, கூற்று கரெக்டாக? கூற்று கரெக்டு. பிகாஸ் லேக் ஓப்ரான் ஏ கோலையில் தான் கண்டுபிடிச்சோம். ஏ கோலையில் தெளிவான உட்கரு இல்லை, அதுவும் கரெக்டு. ஆனால் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா? ரைட். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, கூற்று சரி காரணம் தவறு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கூற்று மற்றும் காரணம் தவறு. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது 2 கூற்றும் சரின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எதை எலிமினேட் பண்ணிடலாம், இதையும் எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா இதில் தவறுன்னு இருக்குது, நமக்கு தவறே கிடையாது இதில். அப்போ நிச்சயமாக இது 2ல் தான் அது ஒரு ஆன்சர். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன், 2க்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டேன். 2க்கும் தொடர்பு இல்லை. அப்போது எது சரியான விடை? கூற்றும் காரணமும் சரி, ஆனால் இந்த காரணம் எதை விளக்கலை, கூற்றை விளக்கலை. அதனால் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ சரியான விடை கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. அப்போ மற்ற 3ம் ACD 3மே தவறு. அடுத்த வினாக்கு போகலாமா? ஜாக்கப் மற்றும் மோனாட் ஏ கோலையில் லாக்டோஸ் வளர்சிதை மாற்றத்தை ஆராய்ந்து முன்மொழிந்தனர். இந்த ஓப்பரான் மாதிரிக்கு பொருத்தமானவை எதுன்னு கேட்டிருக்கு. அதாவது லேக் ஓப்பரான் கான்செப்ட் மாதிரியே, லேக் ஓப்பரான் மாதிரியே எதுலலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன இருக்குது, அனைத்து புரோகாரியாட்டுகள், எல்லா புரோகாரியாட்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, அனைத்து புரோகாரியாட்டுகள் மற்றும் சில யூகேரியாட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன, அனைத்து புரோகாரியாட்டுகள் மற்றும் அனைத்து யூகேரியாட்டுகள். நாலாவது அனைத்து புரோகாரியாட்டுகள் மற்றும் சில புரோட்டோசோவன்கள்.
லாக் ஓப்ரான் அப்படிங்கிறது எதில் கண்டுபிடிச்சாங்க? பாக்டீரியா. அது ஒரு ப்ரோகாரியாட். அதனால் இதற்கு சரியான விடை என்ன பார்க்கலாமா? சரியான விடை அனைத்து ப்ரோகாரியாட்டுகள் தான். என்ன காரணம் அப்படின்னா, லாக் ஓப்ரான் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் எதில் இருக்கும் அப்படின்னா ப்ரோகாரியாட்டில் தான் இருக்கும். உதாரணமாக ட்ரிப்டோஃபானுக்கு ஒரு ஓப்ரான் இருக்குது, அராபினோஸ்க்கு ஒரு ஓப்ரான் இருக்குது. இதெல்லாம் பல்வேறு விதமான ஓப்ரான்கள் இருக்குது. ஆனால் இதில் எல்லாமே எதில் தான் இருக்குது அப்படின்னா ப்ரோகாரியாட்டுகள் தான் இருக்குது. அதனால் சரியான விடை இது எதுன்னு கேட்டிங்கன்னா அனைத்து ப்ரோகாரியாட்டுகள். அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன? அனைத்து ப்ரோகாரியாட்டுகள், சில யூகாரியாட்டுகள். தவறான விடை. அடுத்தது என்ன? அனைத்து ப்ரோகாரியாட்டுகள், அனைத்து யூகாரியாட்டுகள். நிச்சயமாக தவறான. ஏன்னா நமக்குலாம் என்ன கிடையாது? நம்மளாம் யூகாரியாட்டு தான். நமக்கு என்ன கிடையாது? நமக்கு ஓப்ரான்லாம் கிடையாது. அதே மாதிரி ப்ரோகாரியாட்டுகள், புரோட்டோசோன்கள் என்ன கிடையாது? நிச்சயமாக ஓப்ரான்கள் கிடையாது. அதனால் சரியான விடை என்ன? ப்ரோகாரியாட்டுகள். ஆப்ஷன் 1 அல்லது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாமா? லாக் ஓப்ரானில் உள்ள லாக் எதை குறிக்கிறது? எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? ஏஐபிஎம்டி 2003 கேட்டிருக்காங்க. பாடத்தை ஆரம்பிக்கும் போது என்ன பார்த்தோம்? லாக் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்? லாக்டோஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போது 4 விடை கொடுத்துருக்காங்க. லாக்டோஸ், லாக்டேஸ், லாக் பூச்சி, லாக் இன்செக்ட், 1 லாக், 1,00,000 அதை கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் லாக் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக எது கிடையாது? இது பூச்சியை பற்றி கிடையாது. கண்டிப்பாக எதுவும் கிடையாது, 1 லாக்கும் கிடையாது. அப்போ இது ரெண்டுக்குள்ளே தான் எதோ இருக்கணும். இந்த ரெண்டுக்குள்ளே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம அதை பார்க்கணும். லாக்டோஸ் சரியான விடை, லாக்டேஸ் தவறான விடை. என்ன ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? லாக்டோஸ் இங்கிலீஷில் எப்படி முடியுது? ஓஎஸ்சின்னு முடியுது. ஓஎஸ்சின்னு முடிஞ்சால் என்ன அர்த்தம்? அது ஒரு சுகர். நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்? லாக்டோஸ் அப்படிங்கிறது ஒரு இரட்டை சர்க்கரை அப்படின்னு பார்த்தோம். சரி, லாக்டேஸ் ஆங்கிலத்தில் எப்படி முடியுது? ஏஎஸ்சின்னு முடியுது. ஏஎஸ்சின்னு முடிஞ்சால் என்ன அர்த்தம்? அது ஒரு நொதி, என்சைம். என்சைம். அப்போது லாக் என்ன? லாக் ஓப்ரானில் உள்ள லாக் என்னது? கண்டிப்பாக லாக்டோஸ், சர்க்கரை தான். அதனால் இந்த மாதிரி ஒரே மாதிரியான சொற்கள் வரும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ சரியான விடை ஏ, லாக்டோஸ். சரியான விடை இதுக்கு லாக்டோஸ். தவறான விடைகள் லாக்டேஸ், லாக் பூச்சி, 1 லாக், இதெல்லாம் தவறான விடைகள். 4வது கேள்வி. லாக் ஓப்ரானில் என்ன இருக்குது? 4 ஒழுங்குபடுத்திய மரபணுக்கள் மட்டும் இருக்குது. அதாவது ஒழுங்குபடுத்திய மரபணுக்கள், நம்பரை விட்டுருங்க, ரெகுலேட்டரி ஜீன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? ஒரு ஒழுங்குபடுத்திய மரபணு மற்றும் 3 அமைப்பு மரபணுக்கள் இருக்குது. அதாவது ஒரு ரெகுலேட்டர் ஜீன், 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் என்ன? 2 ஒழுங்குபடுத்திய மரபணுக்கள், 2 ரெகுலேட்டர் ஜீன்ஸ், 2 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன? 3 ஒழுங்குபடுத்திய மரபணுக்கள், 3 அமைப்பு மரபணுக்கள். அமைப்பு மரபணுக்கள் நமக்கு ஞாபகம் இருக்கணும். என்னென்ன சொன்னோம்? ZYA சொன்னோம். ZYA. அப்போ அமைப்பு மரபணுக்கள் எத்தனை இருக்குது? 3. 3 எங்கே இருக்குது விடை? 2 தான் இருக்குது. சியில் இருக்குது, டியில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எது கிடையாது? ஏ கிடையாது. கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம்? லாக் ஓப்ரானில் என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கீழே எதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க? அமைப்பு மரபணுக்கள், ஒழுங்குபடுத்தி மரபணுக்கள், ரெகுலேட்டரி ஜீன் பற்றி சொல்லியிருக்காங்க. லாக் ஓப்ரானில் எத்தனை அமைப்பு மரபணுக்கள் இருக்குது? எத்தனை ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது? 3. என்னென்னது? ZYA. அப்போ இந்த 3 அப்படிங்கிற நம்பர் எந்த விடையில் வந்திருக்கு? எந்த விடையில் வந்திருக்கு? ஆப்ஷன் பியில் வந்திருக்கு, ஆப்ஷன் டியில் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக எந்த விடை கிடையாது? ஆப்ஷன் ஏ கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் சியும் கிடையாது. அப்போ இது ரெண்டுக்குள்ளே தான் இருக்கணும். சரி, அமைப்பு மரபணுக்கள் 3. ஓகே. ரெகுலேட்டரி ஜீன் எத்தனை இருக்குது? ரெகுலேட்டரி ஜீன் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போது சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி. ஒரு ஒழுங்குபடுத்தி மரபணு, அதாவது ஒரு ரெகுலேட்டரி ஜீன், 3 அமைப்பு மரபணுக்கள், 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன். சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி. என்ன விடை பார்த்தோம்? லாக் ஓப்ரானில் எத்தனை ஸ்ட்ரக்சரல் ஜீன், எத்தனை ரெகுலேட்டரி ஜீன் இருக்குது? ஒரு ஒழுங்குபடுத்தி மரபணு, அதாவது ஒரு ரெகுலேட்டரி ஜீன், 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன். கீழே பாருங்கள், படத்தில் இருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. இதெல்லாம் தவறான விடை. ஆப்ஷன் ஏ தவறான விடை, ஆப்ஷன் சி தவறான விடை, ஆப்ஷன் டி தவறான விடை. ஏன் தவறான விடைன்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாமா? 5வது கேள்வி. சிபிஎஸ்சியில் 2010ஆம் வருடம் கேட்டுக்கிறாங்க. லாக் ஓப்ரான் பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4ல் 2 சரியான கூற்றுகள் இருக்குது, அதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. என்னென்ன கூற்றுகள் முதல்ல நம்ம படிச்சிடலாம். கேலக்டோஸ் அடக்கி புரதத்துடன் இணைந்து அதனை செயலிழக்க செய்யலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். கேலக்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கேலக்டோஸ் அடக்கி புரதத்துடன் இணைந்து
அதனை செயலிழக்கச் செய்யலாம். அடுத்ததா லாக்டோஸ். லாக்டோஸ் அற்ற நிலையில் அடக்கி புரதம் ஆப்ரேட்டர் பகுதியுடன் இணைகிறது. இங்கே என்ன சுகர் கொடுத்துருக்காங்க? லாக்டோஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக என்ன கொடுத்துருக்காங்க? இசட் மரபணு பெர்மியஸ் நொதியை குறியீடு செய்கிறது. இசட் மரபணு பெர்மியஸ் கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது இது ஃப்ராங்கோயிஸ் ஜேக்கப் மற்றும் மோனாட் ஆகியோரால் தெளிவுபடுத்தப்பட்டது. இது நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா லாக்கோபரான் சொன்னது யார்? ஃப்ராங்கோயிஸ் ஜேக்கப் மற்றும் ஜாக்வஸ் மோனாட். அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்டு. இந்த சென்டென்ஸ் நமக்கு கரெக்டு. மேலே உள்ள 3 சென்டென்ஸில் எது கரெக்ட்? நமக்கு கேலக்டோஸ் அப்படிங்கிறது ஒற்றை சர்க்கரை. அந்த ஒற்றை சர்க்கரை எதோடு இணையாது? அடக்கி புரதத்தோடு இணையாது. அதனால் இது தவறு. இந்த விடையை நம்ம எலிமினேட் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று சரியாக இருக்கணும். முதல்ல மூணாவது பார்த்துடலாம். இசட் மரபணு பெர்மியஸ் நொதியை குறியீடு செய்து கிடையாது. இசட் மரபணு பீட்டா கேலக்டோசிடேஸ் நொதியை குறியீடு செய்கிறது. அதனால் மூணாவது ஆப்ஷனையும் நம்ம தவறுன்னு சொல்லிடலாம். அப்போது லாக்டோஸ் அற்ற நிலையில், லாக்டோஸ் இல்லாத போது பார்த்தோம் இல்லையா, லாக்டோஸ் சுகர் இல்லை அப்படின்னா அடக்கி புரதம் எதோட போய் இணைஞ்சிரும்? ஸ்ட்ரக்சரல் ஜீனுடைய ஆப்ரேட்டர் ரீஜனில் போய் இணைஞ்சிரும். அப்போது இரண்டாவது சென்டென்ஸ், நாலாவது சென்டென்ஸ் ரெண்டும் சரி. எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, ஆப்ஷன் டியில் தான் சரியாக இருக்குது. அப்போ 2 மற்றும் 4 அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. மற்றதெல்லாம் நமக்கு தவறான விடைகள். சரியான 2 கூற்றுகள். லாக்டோஸ் அற்ற நிலையில் அடக்கி புரதம் ஆப்ரேட்டர் பகுதியுடன் இணைகிறது. அந்த இணைது பாருங்கள். ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ ரெப்ரஸார் புரோட்டீன் அடக்கி புரதத்தை உற்பத்தி பண்ணி ஆப்ரேட்டரில் போய் இணையுது. அதனால் அது என்ன பண்ண முடியாது? அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க முடியாது, அது படியெடுத்தல் நடக்க முடியாது. 4th சென்டென்ஸ் என்ன? இது ஃப்ராங்கோயிஸ் ஜேக்கப் மற்றும் மோனாட் ஆகியோரால் தெளிவுபடுத்தப்பட்டது. இதோ இவங்க தான் ஃப்ராங்கோயிஸ் ஜேக்கப் மற்றும் மோனாட், இந்த 2 பேர் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தவறான விடை. ஏன்னா அதில் ஒரு சென்டென்ஸ் கரெக்டு, இன்னொரு சென்டென்ஸ் தவறு. அடுத்தது பார்க்கலாம். ஏன் நமக்கு ஆப்ஷன் பி தவறான விடை? அங்கேயும் ஒன்று கரெக்டு, இன்னொன்று தவறாக இருக்குது. ஆப்ஷன் சியில் என்ன இருக்குது? ரெண்டுமே தவறாக இருக்குது. அதனால் நமக்கு என்ன விடை? ஆப்ஷன் டி தான் சரியான விடை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இப்போ நமக்கு ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. வரைபடத்தில் லாக்கோபரான் உருவம் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டோம். இது ரெகுலேட்டர் ஜீன், அதனுடைய ப்ரொமோட்டர், இது இன்ஹிபிட்டார் ஜீன், இதெல்லாம் லாக்கோபரான், இது ZYA ஜீன், அதற்கான ப்ரொமோட்டர், அதுக்கான ஆப்ரேட்டர். இதில் இந்த படம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐனா என்ன, இசட்னா என்ன, ஒய்னா என்ன, ஏன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த விடை சரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஐங்கிறது என்ன? ரெப்ரஸார் ஜீன். ஜெட்னா என்ன? ஜெட் என்ன எதை உற்பத்தி பண்ணுது? பீட்டா கேலக்சிடஸ் நொதியை உற்பத்தி பண்ணுது. ஒய் எதை உற்பத்தி பண்ணுது? பெர்மியஸ் நொதியை உற்பத்தி பண்ணுது. ஏ எதை உற்பத்தி பண்ணுது? டிரான்ஸ்அஸ்லேஸ் நொதியை உற்பத்தி பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட எந்த சென்டென்ஸ் நமக்கு சரியாக தெரியுது? ஏ நமக்கு சரியாக தெரிகிறது. மற்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஐ என்ன? தடைப்படுத்தி. சரி, அது கூட சரின்னு வச்சுக்கலாம். இசட் அடக்கியா? கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அப்போது நம்ம ஆப்ஷன் பிஏ தவறு அப்படின்னு நம்ம இங்கேயே நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஆப்ஷன் பி தவறு. ஓகே. அடுத்து சி பாருங்கள். ஐ ஊக்குவிப்பான்னு போட்டிருக்கு, ப்ரொமோட்டர்னு போட்டிருக்கு. ஐங்கிறது ஊக்குவிப்பான்னு கிடையாது. அதனால் இங்கேயே நம்ம என்ன பண்ணிடலாம்? தவறு அப்படின்னு நம்ம முடிவு செய்யலாம். கடைசியாக என்ன போட்டிருக்கு? ஐ பீட்டா கேலக்டோசிடன் இருக்குது. ஐ பீட்டா கேலக்டோசிடேஸ் நொதியை உற்பத்தி பண்ணவில்லை. அதனால் இதையும் நம்ம தவறுன்னு சொல்லலாம். அப்போ எந்த சென்டென்ஸ் கரெக்டு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் ஐ எது, இசட் எது, ஒய் எது, ஏ எதுன்னு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ சரியான விடை. மற்ற எல்லாமே தவறான விடைகள். ஆப்ஷன் பி, சி, டி மூன்றுமே தவறாக மேட்ச் ஆகிருக்கு. அதனால் அந்த 3ம் தவறான விடைகள். அடுத்த கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 7, CBSE 2018ஆம் வருடம் கேட்கப்பட்டிருக்கு. பின்வருவனவற்றுள் எது ஓப்பரான் கருதுகோளில் இடம் பெறாதது? நாட் கொஸ்டின், கேர்ஃபுல்லாக அதை நீங்கள் படித்து பார்க்கணும். ஓப்பரான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இல்லாத, தொடர்பில்லாத ஒரு சொல் எது? ஃபார் எக்ஸாம்பிள் இயக்கி. இயக்கினா என்ன? ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் இருக்கா? இருக்குது. அப்போ அது கிடையாது ஆன்சர். அடுத்தது என்ன? ஊக்குவிப்பான்கள், ப்ரமோட்டர்ஸ், அதுவும் ஓப்பரானில் இருக்குது. அதனால் அதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்தது என்ன? மேம்படுத்தும் ஜீன்கள், என்ஹான்சர்ஸ், அல்ல அது நமக்கு இல்லை, நம்ம இது வரைக்கும் கேள்விப்படலை, நம்ம சொல்லலை. கடைசியாக என்ன இருக்குது? அமைப்பு ஜீன்கள். அமைப்பு ஜீன்கள் இருக்குது. அப்போது
ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஆனால் இதெல்லாம் விடை இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, ஓப்ரானோடு தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ சரியான விடை என்ன? மேம்படுத்தும் ஜீன்கள். ஓப்ரானில் எதெல்லாம் இருக்குது? இயக்கிகள் இருக்குது, ஊக்குவிப்பான்கள் இருக்குது, அமைப்பு ஜீன்கள் இருக்குது. அதாவது ஏ, பி, டி இதெல்லாம் இருக்குது. எது இல்லைன்னு கேட்டிருக்கு. அப்போ எது இல்லை? சி, மேம்படுத்தும் ஜீன்கள் தான் இல்லை. அதனால் எது விடை? மேம்படுத்தும் ஜீன்கள், என்ஹான்சர்ஸ் தான் அதற்கு விடை. ஸோ இந்த படத்தில் பாருங்கள், ஊக்குவிப்பான்கள் இருக்குது, இயக்கி இருக்குது, அமைப்பு ஜீன்கள் இருக்குது. எது இல்லை? இந்த ஸ்ட்ரக்சரில் மேம்படுத்தும் ஜீன்கிறதே கிடையாது. அதனால் அதுதான் சரியான விடை. ஸ்ட்ரக்சரில் மட்டுமே 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 8வது கொஸ்டின் போகிறோம். சரியான இணையை தேர்வு செய்க. மேட்ச். அலெக் ஜெஃப்ரேஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. ஃப்ராங்கோயிஸ் ஜேக்கப் மற்றும் ஜேக்கப் மோனாட் லாக் ஓப்ரான். மேத்யூ பெசல்சன் மற்றும் எஃப் ஸ்டால் பைசம் சட்டைவம். ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷே மற்றும் மார்த்தா சேஸ் டிஎம்ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு விடை இதில் நல்லா தெரியும். எந்த விடை தெரியும்? ஃப்ராங்கோயிஸ் ஜேக்கப் மற்றும் ஜேக்கப் மோனாட் லாக் ஓப்ரானோடு தொடர்புடையவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கண்டிப்பாக நம்ம இந்த விடையை சொல்லலாம். அப்போது அலெக் ஜெஃப்ரேஸ் என்ன பண்ணார்? கண்டிப்பாக என்ன கிடையாது, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவுக்கும் அலெக் ஜெஃப்ரேஸ்க்கும் தொடர்பு இல்லை. மேத்யூ மெசல்சன் ஸ்டாலுக்கும் பைசம் சட்டைவமுக்கும் தொடர்பு இல்லை. ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷே மார்த்தா சேஸ்க்கும் தொடர்பு இல்லை. அதனால் ஏ தவறு, சி தவறு, டி தவறு, பி தான் சரியான விடை. சரியான விடையை சொல்லிட்டோம். ஆனால் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாமா? ஸோ சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி, ஃப்ராங்கோயிஸ் ஜேக்கப் மற்றும் ஜேக்கப் மோனாட் லாக் ஓப்ரான் கான்செப்ட். இதுதான் நமக்கு சரியாக பொருந்திருக்கு. அடுத்த நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், இதெல்லாம் தவறு அப்படின்னு சொன்னோம். அப்போ சரியான விடையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த வினா நமக்கு இன்னொரு நீட் எக்ஸாமில் வந்தால் நம்ம சரியாக எழுதலாம் இல்லையா? இப்போ இந்த 3 பேருடைய பெயருக்கு எதிராக நமக்கு ராங்காக மேட்ச் ஆகிருந்திருக்கு. இப்போ 3 பேருடைய ஏதோ ஒரு தொடர்புடையவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அலெக் ஜெஃப்ரேஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். நான் டிஎன்ஏ எஃபின்னு ஷார்ட்டாக எழுதுகிறேன். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோடு தொடர்புடையவர். மேத்யூ மிசல்சன் அண்ட் எஃப் ஸ்டால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் தான் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஆய்வை செய்தவர்கள் அவர்கள். அவர்களுக்கும் எதுக்கும் தொடர்பு கிடையாது, பைசம் சட்டைவுக்கும் தொடர்பு கிடையாது. அப்போ நம்ம என்ன எழுதலாம் இங்கே? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அதில் குறிப்பாக செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்தவர்கள் இவர்கள். ஸோ இது சரியான மேட்ச். மூணாவது, ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷே அண்ட் மார்த்தா சேஸ் என்ன போட்டிருந்ததுங்க? டிஎம்இன்னு போட்டிருந்தது. டிஎம்இ கிடையாது. அவர்கள் பாக்டீரியோஃபேஜில் தங்களுடைய ஆய்வுகளை செஞ்சாங்க. டிஎன்ஏ தான் மரபு பொருள் அப்படிங்கிற அந்த ஆய்வை அவர்கள் பாக்டீரியோஃபேஜ் வைரஸில் பண்ணாங்க. இதுதான் சரியான மேட்ச். அப்போ நம்ம இந்த கொஸ்டினில் சரியாக மேட்ச் ஆகிருக்கிறது எது, தவறாக மேட்ச் ஆகிருக்கிறதுக்கான சரியான விடை எது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.